கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொலி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஒரு தேவ செய்தி, கிறிஸ்மஸ்க்கான தேவ செய்தியோடு உங்களை சந்திக்க தேவன் கொடுத்த தயவுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். வருடம் நியூ இயர் புது வருடங்கள் வருது. அதே வருடம் கடைசியில் கிறிஸ்து பிறப்பு நம்ம கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வருடமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு வருடமும் ரெண்டையும் நம்ம காண தேவன் கிருபை செய்கிறார். அதுக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். இந்த வருஷ கிறிஸ்மஸ் காலங்களில் கர்த்தர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறார். ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸை நாம் கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்மஸை நாம் அனுசரிக்கிறோம். கிறிஸ்து பிறப்பை நாம் என்ன பண்ணுறோம், நினைவு கூறுகிறோம். ஆனால் இந்த வருடம் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக அதை குறித்து சில தியானங்களை நாம் ஏறெடுப்போம். கிறிஸ்மஸ் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் வந்தார்? நம்மளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்மளை இந்த பாவ உலகத்திலேருந்து மீட்டெடுத்து பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நடத்துவது தான் அவருடைய பிரதான நோக்கமாக இருக்குது. முதலாவது, அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். ஆனால் நம்ம அதெல்லாம் பிரதான பாவத்தை மன்னிக்கணும்னு ஒரு கான்செப்ட் வந்தாலே முதல் விஷயம் அங்கே நமக்கு தேவையானது அன்பு. நான் ஒருத்தரை நேசிக்கும் பொழுது தான் நான் என்னுடைய தகுதியை இழக்க முடியும். நான் ஒருவரை நேசிக்கும் ஒருவர் மேலே அன்பு செலுத்தும் பொழுது தான் ஒருவருக்காய் நான் இறங்கி செல்ல முடியும். நான் மேலே உட்காந்துட்டு என்னுடைய அந்தஸ்தை விட்டுட்டு நான் இறங்கி வர முடியலனால நான் அன்பு செலுத்தவில்லை என்று அர்த்தம். அதான் தேவன் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். எதற்காக என்றால் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக. உங்களையும் என்னையும் மீட்பதற்கு தான் அவருடைய பிரதான நோக்கம். அப்போ நான் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் எப்படி இருக்கணும்? இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் என்ன செய்யணும்னா, நான் நிறையா கொடுக்குறேன், நிறையா ஏழைகளுக்கு கொடுக்குறேன், நிறையா முடியாதவர்களுக்கு கொடுக்குறேன், அதெல்லாம் தேவைதான். அதற்கு மேலாக நாம் எல்லாருக்கும் முக்கியமாக கொடுக்க வேண்டிய ஒன்று இருக்குது. அது என்னவென்றால் அன்பு. அது என்னவென்றால் அன்பு. ஏனென்றால் நான் 2 நாள் அன்பாக இருக்கேன், 3ஆவது நாள் ஏதாவது ஒன்று தப்பு செஞ்சிட்டாங்கன்னா என்னுடைய முகம் வேறுபடுது. ஒரு கோபம், என்னை அறியாமலே ஒரு கோபம் எனக்குள்ளார ஊறுகிறது. எனக்குள்ளார அந்த இயற்கையான சுபாவம், கோப சுபாவம், மாம்ச சுபாவம் என்ன ஆகுதுன்னா உருவெடுக்குது. ஆனால் தேவ சுபாவம் அன்பு, மாம்ச சுபாவம் கோபம். இயேசு கிறிஸ்து பிறந்தார், நான் கிறிஸ்மஸ் கொண்டாடுறேன், கேக்கு வெட்டுறேன், சர்ச்சுக்கு போகிறேன், புது ட்ரெஸ் உடுத்துறேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனாலும் நான் என் பக்கத்தில் உட்காந்துருக்க ஒரு ஆள் மேலே நான் கோபமாக இருந்தேன்னா அந்த கிறிஸ்மஸ் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தரை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்றால் ஒரே ஒரு வசனத்தை படிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு, சாதாரணமான அன்பு இல்லை, ஊக்கமான அன்பாக இருங்கள். ஏனென்றால் அன்பு திரளான பாவங்களை மூடும். இவன் பாவி, இவன் எனக்கு விரோதமான ஒரு காரியம் செஞ்சான், இவன் எனக்கு விரோதமாக பேசுனா, இவன் எனக்கு விரோதமாக குற்றம் சாத்தினா அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அவங்கள நேசிக்க முடியாது. அவங்க எதுவாக இருந்தாலும் அன்பு திரளான பாவங்களை மூடும். 1 பாவம் 2 பாவம் அல்ல, அது எந்த பாவமாக இருந்தாலும் அது மூடிடும். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளை நேசிப்பதற்கான மிகப்பெரிய காரியம் என்னன்னா, அவர் நம்மளுடைய பாவங்களையோ, நம்மளுடைய அக்கிரமங்களையோ, நம்மளுடைய மீறுதல்களையோ, நம்மளுடைய அநியாயங்களையோ அவர் நினைக்கிறதில்ல. மாறாக நம்மளை அதெல்லாம் பற்றி ஒதுக்கி வைத்து நம்மளை நேசிக்கிறார். எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து நேசிப்பது தான் கிறிஸ்தவம். அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அதனால் அவன்கிட்ட நான் பேச மாட்டேன், அவனை எனக்கு விரோதமாக திட்டான், நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறதுனா அது கிறிஸ்தவம் அல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடுகிற நாம் அவருடைய சாயலாய் மாறணும். ஒருவேளை அவருடைய சாயலாக இல்லாட்டியும் அவருடைய சீசர்களாக நம்ம மாறினா தான் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது, அதுக்கான ஒரு பிரயோஜனம் இருக்குது. அப்போ சீசர்களாக மாறணும்னா நான் அவரை போல் மாறணும். அதனால சொல்லுது யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் 35ஆம் வசனம். யோவான், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய டிசைபிள் சீசர்கள் நாம் சொல்கிறோம்னா நாம் அன்புள்ளவர்களாக இருந்தால் தான் அவருடைய சீசர்கள் என்று சொல்லுது வேதம். சொல்லுது யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல
நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல. அதுதான் முக்கியமான காரணம். அவர் யூதாசையும் ஒரே மாதிரி தான் நேசித்தார், பேதுருவையும் ஒரே மாதிரி தான் நேசித்தார், யோவானையும் ஒரே மாதிரி தான் நேசித்தார். ஆனால் நாம் அப்படி நேசிக்கிறோமாங்கன்னா இல்லை. நம்ம குடும்பத்திலே நம்ம என்ன பார்க்குறோம், டிஃப்ரென்ஷியேஸ் பார்க்குறோம். பையனை ஒரு மாதிரி, பொண்ணை ஒரு மாதிரி பார்க்குறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்களை நேசித்தது போல் நீங்கள் நேசித்தாதான் எனக்கு சீசருங்கிறார். அப்போ காட்டி கொடுத்த யூதாசையும் அவர் நேசித்தார், மறுதளித்த பேதுருவையும் அவர் நேசித்தார். ஆனால் இன்றைக்கி நம்ம சொந்த பந்தத்துக்குள்ள சில இடத்துல நம்ம பேசுறதில்ல, நம்ம நண்பர்கள் இடத்துல சில இடத்துல பேசுகிறதில்ல, நம்மளுடைய உற்றார் உறவினர் இடத்துல சில இடத்துல நம்ம பேசுகிறதில்ல. காரணம் என்னவென்றால், அவன் எனக்கு இப்படி பண்ணிட்டான், அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அவன் என்னை திட்டான், அவன் சொன்ன வார்த்தை இன்றைக்கி எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்கள் என்று ஒரு நாள் நம்ம சொல்ல முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சீசராக இருந்தால் தான் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறதுக்கே தகுதியானவர்கள். இயேசு கிறிஸ்துனுடைய எந்த சாயலுமே இல்லாமல் நான் அவருடைய பிறப்பை கொண்டாடுறதுக்கு முற்றிலும் தகுதி இல்லாதவனாக இருக்கிறேன். முதலாவது, நான் கிறிஸ்தவனாய் மாறணும் என்றால், கிறிஸ்து எனக்குள்ளே வரணும் என்றால் அவருடைய சுபாவங்கள் எனக்குள்ளே வரணும். அவருடைய சுபாவங்களில் மிக பிரதான சுபாவம், ஒரே ஒரு சுபாவம் தான், அது அன்பு. ஏனென்றால் நான் அன்பாகவே இருக்கிறேன் கர்த்தர் சொல்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் எதையும் நம்ம குறித்து யோசிக்க வேணாம், யாருடைய துரோகத்தையும் நம்ம நினைக்க வேணாம். யார் நமக்கு தொல்லை கொடுத்தாலும், கஷ்டம் கொடுத்தாலும், நம்மளை புறக்கணித்திருந்தாலும், நம்மளை திட்டியிருந்தாலும், நம்மளை என்ன விதத்தில் நம்ம கீழே போட்டு சப்ரஸ் பண்ணாலும் நீங்கள் அதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவருடைய சீசர்களாய் மாறுவோமானால் நாம் உண்மையான அன்பை நாம் மற்றவர்களிடத்தில் காமிக்கும் பொழுது தான் அவருடைய சீசர்கள் என்ற அந்தஸ்தை நாம் பெறுகிறோம். அவருடைய சீசர்கள் என்ற அந்தஸ்தை பெறும் பொழுது தான் மற்ற கிரியைகளாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன் பை ஒன்னாக வரும், ஒன்றாக வரும். அப்பொழுது இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே நாம் நம்மை தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து அவரை போல மாறணும் என்றால், நாம் அவரை போல அன்பாக இருந்தால் நாம் அவரை போல மாற முடியும். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்காய் நீர் இந்த உலகத்தில் வந்தீர். ஆண்டவரே, அன்பை ஆண்டவரே நீர் முழுவதுமாய் நீங்கள் கொடுத்தீங்க. 100% அன்பை நீர் எங்கள் மேலே வைத்தது போல நாங்களும் எங்களை நேசிக்கிறவர்களை, எங்களை நேசிக்காதவர்களை, எங்களை ஆண்டவரே வெறுக்கிறவர்களை, எங்களை ஆண்டவரை துரத்துகிறவர்களை, எங்களை சபிக்கிறவர்களை நேசிக்க வைங்க. ஆண்டவரே, அதுவே உண்மையான கிறிஸ்தவம், அதுவே உண்மையான கிறிஸ்துவின் பிறப்பாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.